அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பருவமழை காலம் தமிழகத்திலே தொடங்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அதிகமான மழை பொழிவை தருகின்ற ஒரு காலகட்டம். இந்த மழை பொழிவு ஏற்படுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் அவனிடத்தில் இந்த மழை குறித்து ஒரு வேண்டுதலை முன்வைப்பதற்காகவும் அந்த துஆவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம ஸய்யிபன் ஆஃபியா, இறைவா இதை பயனுள்ள மழையாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக அப்படின்ற ஒரு துஆ. மழை பெய்யும் பொழுது நாம் இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்யணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் ஆஃபியா, இறைவா எங்களுக்கு பயனுள்ள மழையாக, இந்த மழை எங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஈடுபடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் சரி, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவனை நினைவு கூறும் விதமான பிரார்த்தனைகள் நமக்கு இந்த மார்க்கத்திலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அது மழை பெய்யும் பொழுதும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பருவமழை அப்படின்னாலே, பருவமழை என்பது தொடர்ச்சியாக பெய்கின்ற மழை. ஒரு 2 மாத காலத்திற்கு மழைப்பொழிவை நாம் பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னாலே நம்மில் அதிகமானவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். மழைக்காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியான காலம். சிறுவர்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அந்த கார்மேகம் சூழ்ந்து வருவதும், அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலையை இறக்கிறது, அந்த காட்சிகள் எல்லாமே, மழை காலங்களில் நாம் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே நம்ம ஊரை தான் பார்க்குறோம். ஆனால் மழை காலத்தில் பார்க்கும் பொழுது அது ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தருணம் என்பது இந்த மழைக்காலம் என்பது நமக்கு தெரியும். நம்மில் பலரும் அதை நம்ம அனுபவிக்கிறோம். இருப்பினும் மழைப்பொழிவு என்பது நமக்கு விரும்பத்தகாத பல சோதனைகளை தந்துவிடுகிறது. பல சிரமத்தை மழை காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அதையும் மறுப்பதற்கு கிடையாது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு மழையை பார்த்தாலே ஒரு பெரிய அச்சம் வந்துடும். அவங்களால மீண்டும் வேறு எங்கேயும் முன்னெச்சரிக்கையாக சிலர் போகிறாங்க. ஆனால் பலரும் சரி அந்த தாழ்வான பகுதியிலே இருப்பாங்க. பெரிய மழைப்பொழிவு ஏற்படும். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் நம்ம இதற்கு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போன்று வியாபாரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அதை கொண்டு தான் அவங்களுடைய குடும்பத்திற்கான வாழ்வாதாரம் அது ஒரு பெரிய அளவிற்கு அது தடைப்படும். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அவன் ஒரு மழையின் காரணமாக நமக்கு வியாபாரம் தடைப்படுகிறது அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து கொடுத்துருவான். இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். நம்முடைய எத்தனையோ அலுவல்களை நம்ம திட்டமிட்டிருப்போம், நமக்கு நிறைய பிளான் இருக்கும். அதையெல்லாம் மழை காலத்தில் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நம்முடைய திட்டமிட்டபடி சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியாமல் போகும். அந்த பாதிப்பு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, மழையை குறை சொல்கிறோம். என்னடா இப்படி மழை கெடுத்துருச்சே. சில பேரெல்லாம் மழையை சனின்னு திட்டுவாங்க. மழையை சனியை முடிச்ச மழை நம்முடைய இன்னென்ன வேலைகளை கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கூட நம்ம சில பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படியான ஒரு வார்த்தை, மழையை குறை சொல்லும் விதமாகவோ, மழையை நம்ம ஏசும் விதமாகவோ ஒரு சின்ன வார்த்தையை கூட நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி நாம் சொல்வது என்பது அல்லாஹையும் அவனுடைய அருளையும் அவனுடைய அதிகாரத்தையும் குறை சொல்வதற்கு சமமாகிவிடும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நாமே வானிலிருந்து இந்த தண்ணீரை இறக்கணும் அப்படின்னு சொல்றான். இது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. அவன் தான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். சூரத்து நபால அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்ஸல்னா மினல் முஅஸ்ஸிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா, அடர்ந்த கார்மேகங்களிலிருந்து அல்லாஹ் அதிகமான தொடர்ந்து பெய்யும் மழையை நாமே இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பம் வனபாதா வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அதன் மூலமாக தாவரங்களையும் தானியங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் எதை செய்கிறான், இந்த பூமியில் செய்கின்ற அலங்காரங்களும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படுகின்ற இந்த தாவரங்களையும் அதை பற்றியெல்லாம் அல்லாஹ் திருக்குரான்ல பேசுகிறான். நாம இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று திருக்குரான்ல சூரா நஹலுடைய 65வது வசனம், 16வது அத்தியாயம் 65வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவே வானிலிருந்து தண்ணீரை இறக்குகிறான். ஃபஅஹியா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, பூமி இறந்த பின்பு அதன் மூலமாக, அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் உயிர்ப்பிக்க செய்கிறான். இறந்து போன பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்க செய்கிறான். செவியுறும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
மேலே தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு நீங்கள் அதிகாரம் பெறவில்லை. மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அல்லாஹு தான் அந்த மேகத்தை திரட்டுறான், காற்றை அல்லாஹ் வந்து கொண்டு வரான், அந்த காற்றின் மூலமாக மேகத்தை கொண்டு வரான், அதில் அல்லாஹ் தண்ணீரை தேக்கி வைக்கிறான். இதில் எந்த பங்கும் மனிதர்களுக்கு கிடையாது. அதன் மூலமாக செத்த பூமியை நாம் உயிர் பெறச் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நம்ம பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய வறட்சி இருந்தது. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஒருத்தர் கிராமவாசி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப பஞ்சமாக இருக்கு அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மழை வந்து கொட்டுன்னு கொட்டுது. அது ஒரு ஜும்மா நாள். பிறகு அந்த மழை நிற்கவே இல்லை. ஒரு வார காலத்திற்கு அப்படியே மழை தொடர்கிறது. அந்த மழையினால எவ்வளோ பாதிப்பு அந்த ஏற்பட்டிருக்கும். மீண்டும் அதே ஜும்மால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப வந்து சொல்லப்படுகிறது, தொடர்ச்சியாக பெய்யும் மழையின் காரணமாக எங்களுடைய கால்நடைகள் பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களுடைய பயிர்கள் பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களுடைய பாதைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மழையை குறை சொல்லியோ மழையை ஏசியோ அல்லது மழையை நில்லு அல்லாஹ்கிட்ட நிற்கிறதுக்கான பிரார்த்தனையோ செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா இதை எங்களுடைய சுற்றுப்புறத்திற்கு அனுப்பு, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு அனுப்பு. ஏன்னா இங்கே அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு விட்டது, அதனால் எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இதை சுற்றுப்புறத்திற்கு அனுப்பு, எங்களுக்கு கேடு தருகின்ற ஒன்றாக ஆக்கிவிடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை வந்து அந்த இடத்துல செஞ்சாங்க. பிறகு அந்த மழை நின்றது என்கிற ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் சரி அல்லாஹுடைய அருளை வந்து நாம் குறை சொல்லவோ அதை ஏசவோ, நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை உயிர்ப்பிக்க செய்வதற்காக அவன் செய்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை வந்து நாம் குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு பெரிய அருள் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, அல்லாஹை சரியான முறையில் நினைத்து பார்க்கின்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.